அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. தொழுகையின் அவசியத்தை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் ஹதீஸ் புத்தகங்களில் ஏராளமாக கூறப்பட்டுள்ளது. அவை அனைத்தையும் திரட்டி விடுவது இயலாத காரியமாகும். எனவே 40 ஹதீஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். முதலில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், என்னுடைய உம்மத்தினரின் மீது முதலாக தொழுகைதான் அல்லாஹ் கடமையாக்கினான் என்று கூறினார்கள். கியாமத்து நாளில் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று கூறினார்கள். தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று கூறினார்கள். மனிதனுக்கும் சிற்கிற்கும், அதாவது இணை வைப்பவர்களுக்கும் இடையில் தொழுகைதான் தடுப்பாக உள்ளது. இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும். தூய்மையான மனதுடன் முஸ்தஹஃப்களை பேணி அந்தந்த நேரத்தில் தொழுது வருபவர் முக்மீனாவார். ஈமானையும் தொழுகையையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ் தொழுகையை விட சிறந்த ஒன்றை கடமையாக்கியிருந்தால் அதை செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டு இருப்பான். மலக்குகளோ இரவு பகலாக சிலர் ருகுவிலும் சிலர் சஜிதாவிலுமே இருந்தார்கள். தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும். தொழுகையினால் சைத்தானின் முகம் கருத்து விடுகிறது. தொழுகை முக்மீனுக்கு ஒளியாகும். தொழுகை சிறந்த மார்க்க போராகும். ஒருவர் தொழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அவரிடம் கவனத்தை செலுத்துகிறான். அவர் தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான். வானத்திலிருந்து ஒரு துன்பம் இறங்கினால் பள்ளிவாசலை செழிப்பாக்கி வைப்பவர்களை அது பாதிப்பதில்லை. ஏதேனும் ஒரு பாவத்தின் காரணத்தால் ஒருவர் நரகத்திற்கு சென்றால் சஜிதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டுவதில்லை. சஜிதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை தீண்டக்கூடாதென்று நரக நெருப்புக்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையை எல்லாவற்றையும் விட அல்லாஹுக்கு மிக பிரியமான அமலாகும். மனிதன் தன்னுடைய நெற்றியை பூமியில் வைத்து சஜ்தா செய்யும் நிலையை எல்லா நிலைகளையும் விட அல்லாஹுக்கு மிக பிரியமானதாகும். சஜிதாவில் இருக்கும்போது மனிதன் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாகி விடுகிறான். தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும். மனிதன் தொழுகைக்காக நின்றுவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றனர். அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் திரைகள் விலகுகின்றனர். அவருக்கு இரும்பல் போன்றவை ஏற்படாத வரையும் தொழுகையாளி அரசனான அல்லாஹ்வின் கதவை தட்டுகிறான். தட்டுபவர்களுக்கு கதவு திறக்கப்படுவது இயல்பு. உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனிற்கு தொழுகை முக்கியமாகும். தொழுகை உள்ளத்தின் ஒளியாகும். தன் உள்ளத்திற்கு ஒளியூட்ட விரும்புவர் தொழுகையின் மூலம் அதை செய்து கொள்ளட்டும். ஒருவர் நல்ல முறையில் உழு செய்து உள்ளச்சத்துடன் ஃபர்லான அல்லது நஃபிலான தொழுகை 2 அல்லது 4 ரக்காய் தொழுதுவிட்டு தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒருவர் 2 ரக்காய் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் தமது தேவையை கேட்டால் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டு உடனே கொடுக்கிறான். அல்லது ஏதாவது நன்மையை கருதி சிறிதை பிற்படுத்தி தருகிறான். ஆயினும் உறுதியாக துஹா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வையும் அவனது மலக்குகளையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ஒருவர் 2 ரக்காய் தொழுதால் அவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் சீட்டு கிடைத்து விடுகிறது. ஃபர்லான ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு துஹா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒரு நல்ல முறையில் உழு செய்து ருகுவையும் சுஜிதையும் பேணுதலாக செய்பவருக்கு 5 நேர தொழுகையை நிறைவேற்றி வருபவருக்கும் சொர்க்கம் கிடைப்பது உறுதியாகும். அவருக்கு நரக நெருப்பு ஹராமாகி விடுகிறது. ஒரு முஸ்லிம் 5 நேரங்களை பேணுதலாக தொழுது கொண்டிருக்கும் வரையில் சைத்தான் அவனுக்கு பயப்படுகிறான். அவர் தொழுகையில் அசட்டை செய்ய ஆரம்பித்தால் சைத்தானுக்கு துணிச்சல் உண்டாகி அவரை கெடுக்க நினைக்கிறான். நேரம் வந்தவுடனே தொழுது கொள்வது எல்லாவற்றிலும் மிக சிறந்த அமலாகும். தொழுகை பயபக்தியாளரின் தியாகமாகும். ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்வது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமலாகும். காலையில் எழுந்தவுடன் தொழுகைக்காக செல்பவர் தீனின் கொடியை பிடித்து செல்கிறவராவார். கடைவீதிக்கு செல்பவர் சைத்தானின் கொடியை பிடித்து கொண்டு செல்கிறார். லுஹருடைய ஃபர்லுக்கு முன் 4 ரக்காய்த்து சுன்னத் தொழுதால் 4 ரக்காய்த்துகள் தஹஜ்ஜத் தொழுத நன்மை கிடைக்கும். லுஹருக்கு முன்புள்ள சுன்னத் 4 ரக்காய்த்துகளும் தஹஜ்ஜுடைய 4 ரக்காய்த்துகளும் சமமாகும். மனிதன் தொழ நின்றுவிட்டால் அல்லாஹ்வின் அருள்மாறி, அதாவது ரஹமத் அவன் மீது பொழிகின்றான்.
நடு இரவில் தஹஜத் தொழுகை மிக சிறந்த தொழுகையாகும். ஆனால் மிக குறைவானவர்களே அதை தொழுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காய் தொழுவதில் அசட்டையாக இருக்காதே. நீ 4 ரக்காய் தொழுவதனால் அன்றைய நாள் முழுவதும் உன்னுடைய வேலைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கூறுகிறான்.